பயணிகளின் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் டிஜிட்டல் லாக்கர் அறை திறக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பு அம்சங்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். சென்னையில் முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளது. லட்சக்கணக்கானோர் பயணம் செய்யும் இந்த ரயில் நிலையத்திலிருந்து நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கும் தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கும் 150க்கும் மேற்பட்ட ரயில்கள் நாள்தோறும் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் இங்கு பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பதற்காக புதிய டிஜிட்டல் லாக்கர் அறை திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா நமக்கு டிஜிட்டல் லாக்கர் சிஸ்டம் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது 13th February 2025 இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதனால நம்ம சென்னை சென்ட்ரலில் வர நிறைய லட்சக்கணக்கான பேசஞ்சர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். இங்கு நடுத்தரம், பெரியது, மிக பெரியது என 3 வகைகளில் லாக்கர் அறைகள் உள்ளன. அதற்கு ஏற்றாற்போல் விலையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது பாதுகாப்பாகவும் எளிதாக அணுகும் வகையிலும் உள்ளதால் இந்த டிஜிட்டல் லாக்கருக்கு பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. பயணிகள் வரவேற்பு நிறையவே இருக்கு சார். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இந்த சிஸ்டம். இப்போ முன்னாடியெல்லாம் யாரானா வந்தால் பேக் லக்கேஜ் வைக்கிறதுக்காக ரூம் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போல்லாம் இங்கே வச்சுட்டு ஜாலியாக போகிறாங்க, சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. எங்களாண்ட 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும், சிசி கேமரா இருக்கும், ஃபுல் ஆக்சஸ் உங்களுக்கே கொடுத்துட்றோம். நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம், நீங்களே க்ளோஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஆக்சஸ் உங்களுக்கே கொடுத்துட்றோம். இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சப்போர்ட் ஸ்டாஃப் நாங்கள் இருக்கோம். 24 hours நாங்கள் இருக்கோம். டிஜிட்டல் லாக்கர் பெட்டிகள் முழுவதும் ஸ்மார்ட் போன் மூலமாக இயங்கக்கூடியது. பயணி தனது செல்போனில் டிஜிட்டல் லாக்கரில் உள்ள QR குறியீட்டை ஸ்கேன் செய்ய வேண்டும். இதன் பிறகு அதில் லாக்கரை தேர்வு செய்து ஜிபே மூலமாக கட்டணத்தை செலுத்தலாம். எவ்வளவு நேரம் நாம் லாக்கரை பயன்படுத்துகிறோம் என்பது குறித்து பயனாளர்களுக்கு உடனடி தகவலும் சென்றுவிடும். நான் மதுரையிலேருந்து வரேன். இப்போ நான் சென்னைக்கு மும்பை போகிறதுக்காண்டி வந்திருக்கேன். இப்போ இங்கே ஸ்மார்ட் லக்கேஜ் லாக்கரில் என் லக்கேஜை வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகிறேன். எனக்கு இது டிஜிட்டலாக இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டைமிங்கும் மொபைல்லே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. லாக் அன்லாக்கு நம்ம மொபைல்லே பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது டிஜிட்டலைஸாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திலிருந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பயணிகள் பயணம் செய்கிறாங்க. அந்த பயணிகளுக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கக்கூடிய வகையிலையும் அவங்களுடைய உடைமைகளை பாதுகாக்கிற வகையிலையும் ஸ்மார்ட் லக்கேஜ் லாக்கர்ஸ் தென்னக ரயில்வே ஆனது அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த லாக்கர்ஸ் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் முறையிலே இருக்கு. இது மிகவும் பயனுள்ளதா இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்த்தோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.